காக்க காக்க தொடர்கிறது. ராஜேஷ், உன் பேர் என்ன? சுகுமார் சார். சார், அதான் உன்னோட மீனா குமாரி. என்ன அழுக வருதா? அழுவுற ஆம்பளைங்கள நான் எப்பவுமே நம்ப மாட்டேன். எத்தனை நாளா மீனாக்கும் உனக்கும் பழக்கம்? 3 வருஷமா சார். அவங்க வீட்டுக்கு தெரியுமா? தெரியும் சார். உங்க வீட்டுக்கு? அவங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்களா? இல்ல சார். ஆனாலும் 2 பேரும் ஒன்னாதான் சுத்திட்டு இருந்தீங்க. அவங்க வீட்டுல சம்மதிக்க வைக்க முடியும் நம்பிக்கை இருந்தது சார். அப்படியா? ஆமா சார். அவளுக்கு இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் பண்ண அவங்க வீட்டுல பேசி முடிச்சது உனக்கு தெரியுமா? தெரியும் சார். தெரிஞ்சு என்ன பண்ண? சொல்ல, என்ன பண்ண? கோவப்பட்டியா? ஆமா சார். அந்த கோவத்துல அந்த பொண்ணை கொன்னுட்ட, கரெக்டா? இல்ல சார். அப்புறம் மீனா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு உறுதியா இருந்தா, அதனால அந்த கல்யாணம் நடக்காதுன்னு தெரியும் சார். நீ எங்க வேலை செய்யற? RS கன்சல்டன்சில அசிஸ்டன்ட் மேனேஜர் சார். அப்போ மீனா என்னோட ஆபீஸ்ல ரிசப்ஷனிஸ்ட் சார். அப்போ டெய்லி பிக்கப் ட்ராப் உண்டா? எஸ் சார். வழக்கமா எங்க ட்ராப் பண்ணுவ? சொல்றா. அவங்க வீட்டுக்கிட்ட. நேத்துக்கு ஏன் எங்க ட்ராப் பண்ண? சொல்லு. அவங்க அப்பா நேத்து அடுத்த பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றான்ட்டு அவ இங்கேயே இறங்கிட்டா. ஏன்? பஸ்ல போய் இறங்கினாதான் அவங்க அப்பா நம்புவாருன்னு. பஸ்ல ஏத்தி விட்டியா? சொல்றா, ஏத்தி விட்டியா? இல்ல சார், இல்ல. டேய், ஒழுங்கா நீனே உண்மையை ஒத்துக்கிட்டனா நல்லா இருக்கும். நாங்க விசாரிக்க ஆரம்பிச்சோம், தொலைஞ்ச. 8 மணிக்கு இங்க ஆள் நடமாட்டமே இருக்காது. லவ் பண்ற பொண்ணு தனியா விட்டு போனியா? சொல்டா. வீட்ல ஃபங்க்ஷன். அப்படி எதுவும் நடக்கலன்னு எனக்கு தெரியும். ஆள் இல்லாத பஸ் ஸ்டாப்ல ராத்திரி நீ அந்த பொண்ணை தனியா விட்டு போனன்னு நீ சொல்றத நான் நம்பணும். இதுல வீட்டுல ஃபங்க்ஷன் போய் வேற. என்ன பண்ண அந்த பொண்ண? நீ மட்டும் தனியாவா இல்ல கூட யாராவது கூட்டாளி உண்டா? யாருங்க பண்ணிருப்பா? சொல்லுடா, எத்தனை பேர் சேர்ந்து இந்த கொலையை செஞ்சீங்க? சார், டேய், அழுது அவர் பிடிக்காது, பதில் சொல்லு. ஆக்சுவலா நான் ஒன்று சொல்லணும் சார். மீனாவை யாரோ ஃபோன்ல கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டினாங்கன்னு அவ என்கிட்ட சொன்னா சார். சார், நிஜமா சார். என்னன்னு மிரட்டினாங்களா? காதலிச்ச அந்த பையனை கழட்டி விட போறியா அப்படி இப்படின்னு கெட்ட வார்த்தையில ஏசிருக்கான் சார். போலீஸ்க்கு சொன்னீங்களா? அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனையாயிருன்னு சொல்லல சார். போன் அடிக்கடி வந்ததா? 3 தடவைன்னு சொன்னா. என்னை விட்டு விலகலன்னா கொன்னுடுவேன்னு மிரட்டினதா சொன்னா. இவ்ளோ இருந்தும் நீ அவளை தனியா விட்டு போன. உன்னை ஸ்டேஷன் கூட்டு போய் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ல உண்மை தானா வரும். சத்தியமா நான் அவளை எதுவும் பண்ணல சார். ராஜேஷ் சார், ராத்திரி வைத்தியத்துக்கு ஏற்பாடு பண்ணு. சார். ஏய், வாடா. கான்ஸ்டபிள், கூட்டத்தை கழிச்சு விடு.